தற்போது திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்த வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். இயக்குனர் கே. பாக்யராஜ் உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மரியாதை செலுத்த அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். பன்முக வித்தகர் பாக்யராஜ் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி காலையிலிருந்தே தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு திரை பிரபலங்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவரது இல்லம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அவரது 50வது ஆண்டு திரை வாழ்வை கொண்டாடும் நிகழ்ச்சியிலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்போதைய முதல்வராக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிறார். இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். பல்வேறு பிரபலங்களும் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த அவரது இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். பிரம்மாண்டமான படங்கள் மட்டும்தான் பேசப்படும் என்ற நிலை இல்லை. சாமானிய மனிதர்களின் வாழ்க்கையை, யதார்த்தமான வாழ்க்கையை நகைச்சுவையோடும் விறுவிறுப்பான திரைக்கதையோடும் தந்தால் அது நிச்சயம் வெற்றி பெறும் என்ற தனது பாணியை தமிழ் சினிமாவில் வெற்றிகளாக்கி ஒரு சிறந்த இயக்குனராக, நடிகராக, எழுத்தாளராக ஜொலித்த நட்சத்திரம் கே. பாக்யராஜ். பல்வேறு வெற்றி படங்களை, பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை தமிழ் திரையுலகுக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தனது இறுதி மூச்சு வரை தமிழ் சினிமாவில் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருந்த ஒரு கலைஞனை தமிழ் திரையுலகம், தமிழ்நாடு இழந்திருக்கிறது. அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. சில நாட்களுக்கு முன்புதான் பாரதி ராஜா மறைந்தார் என்ற அதிர்ச்சி செய்தி நம்மை விட்டு நீங்குவதற்குள் அடுத்த அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. இயக்குனர் கே. பாக்யராஜ் மறைந்திருக்கிறார். அவரது உடலுக்கு பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம்.
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு ஒரு கைதியின் டைரி இன்று போய் நாளை வா என்று அவரது படைப்புகள் தமிழ் சினிமாவில் காலத்தால் அழிக்க முடியாத படைப்புகள். தமிழ் சினிமாவை மற்றொரு உயரத்திற்கு எடுத்துச் சென்ற படைப்புகள். தனது சொந்த படங்களுக்கு இசையமைத்து ஒரு இசையமைப்பாளராகவும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர், தன்னை பரிசோதித்துக் கொண்டவர் பாக்யராஜ். பாக்யா வார இதழின் ஆசிரியராகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். தனது 50 ஆண்டுகால திரை பயணத்தை, தனது திரை அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வழியாக பல்வேறு பேட்டிகளை அவர் கொடுத்திருக்கிறார். மிகவும் சுவாரஸ்யமான, அனைவரையும் உற்று நோக்க வைக்கக்கூடிய பேட்டிகளை அவர் கொடுத்திருக்கிறார். பிசிக தலைவர் திருமாவளவன் தற்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த பிசிக தலைவர் திருமாவளவன் வருகை தருகிறார். முன்னதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்பட்டு சென்றார். தமிழ் திரையுலகை தாண்டி ஹிந்தியிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக தன்னை நிலைநிறுத்தியவர். அமிதாப் பச்சன் நடிப்பில் ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் ஹிந்தியில் இவரே இயக்கி ஒரு பெரும் வெற்றி படத்தையும் கொடுத்திருந்தார். முன்னணி திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்த வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திரைப்பட இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் தற்போது அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். பல சுவாரஸ்யமான யுக்திகள் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர். வாய் பேச முடியாத ஹீரோ, முருங்கைக்காய் சென்டிமெண்ட் என புதுமையான கிளைமேக்ஸ் என சாதாரண மனிதர்களும் ரசிக்கும்படியான வாழ்வியல் நகைச்சுவை இவரது படைப்புகளில் கலந்திருக்கும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் கலைத்துறை வாரிசு என்று போற்றப்பட்டவர் கே. பாக்யராஜ். எம்ஜிஆருக்கு மிகவும் விருப்பமான, மிகவும் நெருக்கமான ஒரு நபராக திகழ்ந்தவர். இவரது முந்தானை முடிச்சு திரைப்பட வெற்றி விழாவில் எம்ஜிஆர் பங்கேற்று அவரை பெருமளவு வாழ்த்தி இருக்கிறார். எம்ஜிஆரின் மீது அதீத பற்று கொண்டவர் கே. பாக்யராஜ். அரசியல் பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். பிசிக தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்துகிறார். முன்னதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார்.